சின்ன வயசு ஓவர் திங்கிங் பார்ட் 2. ஹலோ மக்களே, நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ என்ன வச்சுக்கங்களேன், இதே டாபிக் தான் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். சின்ன வயசு ஓவர் திங்கிங் பார்ட் 2. அதுல என்ன வச்சுக்கங்க, சின்ன வயசுல நமக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப நிறைய போடுவாங்க இந்த கார்ட்டூன். அந்த கார்ட்டூனை பத்தி தான் இந்த இதுல பேச போறோம். இந்த கார்ட்டூன்ல வந்து நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர், அதாவது பார்த்திருக்க ஒரு கார்ட்டூன்னா அது என்னன்னா வச்சுங்களேன், பென்டன். அந்த பென்டன் பத்தி தான் இந்த வீடியோல வர ஒரு ஓவர் திங்கிங். என்னன்னா வச்சுங்க, ஃபர்ஸ்ட் அந்த பென்டன் வாட்ச் அவங்ககிட்ட கிடைக்கிற சீன் பார்த்துருப்போம். அந்த ஒரு பால் ஸ்பேஸ்ஷிப்ல வந்து பால் விழுவோம். அந்த பால்கிட்ட போய் இவன் கை வைப்பான், உடனே அந்த வாட்ச் பிடிச்சிக்கும். ஸோ அதே மாதிரி நாமளுமே இங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு மேல பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். இல்ல கீழே இந்த தென்னை மரத்துல இருந்து ஒரு இது விழுவும், இந்த கூரம்பைன்னு சொல்லுவாங்கல்ல, அது விழுவும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளையாடுவோம். அப்புறம் என்ன தெரியுமா, கீழே கீழே இருந்து எடுக்கிறது என்னன்னு வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறப்போ, அதாவது நம்ம ஊர்ல இருப்பாங்கல்ல அந்த பசங்க கூட விளையாடுறப்ப கூட நம்ம சொல்லுவோம், இங்க பாத்தியா எனக்கு பென்டன் பவர் கிடைச்சிருச்சு, அது மாதிரி சொல்லுவோம். அப்புறம் பவர் ரேஞ்சர்ஸ் ஒண்ணு இருக்கும், அந்த கோகோ மெகா ஃபோர்ஸ் பவர் ரேஞ்சர்ஸ்ல, அப்போ அது ஒரு ட்ரெண்ட். அதே மாதிரி நான் சொல்றதுல இந்த 2000ல இருந்து 2009 டு இதுக்குள்ள இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அவங்களும் இதெல்லாம் பார்த்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நான் சொன்னது என்னோட லைஃப்ல அந்த ஓவர் திங்கிங். மோஸ்ட்லி சின்ன வயசுல யாருமே ஓவர் திங்கிங் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களுமே ஓவர் திங்கிங் பண்ணிருக்கீங்க. உங்க ஓவர் திங்கிங் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.